ம். அதுதான். எங்களை பார்த்த உடனே உங்கள் முகம் மலர்கிறது. ம். தொட்டால் சினுங்கி என்ற ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியை என் கையில் அப்படி தொட்ட உடனே அது அப்படியே வாடி போயிடும். எப்படி? வாடி போயிடும். ஆனால் நீங்கள் எங்களை பார்த்த உடனே வீடியோவை ஆன் பண்ண உடனே வீடியோவை டச் பண்ண உடனே எங்களை பார்த்த உடனே உங்கள் முகம் மலர்கிறது. ஆமாவா? ஓகே. உங்களுக்கு நன்றி. ஏனென்றால் உங்களை பார்த்தவுடன் என் முகம் மலருகிறதே என்றால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆமாவா தாத்தா? எல்லாம் அவரவர்கள் எண்ணங்களே தாத்தா. எல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் என்ற போது எனக்கு ஒரு கேள்வி வருகிறது தாத்தா. எல்லாம் நாள் பார்க்கிறார்களே, ஒரு காரியத்தை செய்தால் நல்ல நாளை பார்க்கிறார்கள், அல்லது சில நாட்களை ஒதுக்கி விடுகிறார்களே, குறிப்பாக செவ்வாய்க்கிழமை. அது ஏன் தாத்தா? அது சரியா தாத்தா? எல்லாம் அவரவர்கள் எண்ணங்களே, விருப்பங்கள். என்னை பொறுத்தவரையில் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை அது தவிர்த்து விடலாம், வேறு நாட்களிலே செய்யலாம் என்று சொல்லுகிறார்களே, அது நான் அதை வரவேற்கவில்லை. பாருங்கள், ஒரு புனிதர் இருக்கிறார், புனித அந்தோனியார், செயின்ட் ஆண்டனி. அவர் நாளை கூட செவ்வாய்க்கிழமை தானே வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி அது செவ்வாய்க்கிழமை ஒதுக்கப்பட்ட நாளாக இருக்கும் என்று சிந்திக்கிறேன். ஏன்? அனைத்தையும் படைத்த கடவுள் 7 நாட்களிலே பலவிதமான படைப்புகளை படைத்தார். அன்று செவ்வாய்க்கிழமை என்பதனால் அன்று எதையும் படைக்காமல் விட்டுவிட்டாரோ? எல்லாம் அவருடைய எண்ணங்கள். அவருடைய எண்ணங்கள் போல் அவர்கள் தன்னுடைய காரியங்களை, செயல்பாடுகளை செய்தால் அவர்களுக்கு அது நன்மையாக தெரியும். அப்போது அவர்கள் அதை செய்யட்டும். ஏனென்றால் அவர்களுக்கு அது நல்ல நாளாக இருக்கிறது. அல்லது இந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்பது அவர்களுக்கு கெட்ட நாளாக தெரிந்தால் அதை செய்யாமல் இருக்கட்டும். ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பதனால் அதை ஒதுக்க வேண்டிய நாளாக நினைப்பது பெரும் தவறு. படைத்ததெல்லாம் படைத்தான் ஆண்டவன், செவ்வாய்க்கிழமையும் படைத்தான். அப்படி இருக்குமா? அது எப்படி நல்ல நாள் இல்லாத போடும்? எல்லாம் நல்ல நாட்களே. சில காரியங்களை செய்யக்கூடாது இந்த நாளில் அப்படி இப்படி யோசித்தால் சில வசதி குறைவாக அல்லது இடையூறுகளாக, ஒருவேளை மழைக்காலமாக இருக்கலாம், அப்பொழுது பொது செயல்களை வெளியில் போய் செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கும் மழை, அல்லது காற்று காலமாக இருக்கலாம். நாம் வெளியில் போகும்போது வரும்போது மரங்களிலே இருந்து கிளைகள் காற்றின் அழுத்தத்தால் இலைகள், கிளைகள், மரங்களே கீழே விழலாம். அந்த நாளில் நாம் எந்த ஒரு வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய வேலைகளை தவிர்க்கலாம். ஏனென்றால் நாம் வெளியில் ஒரு பந்தல் போட்டுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்து பக்கத்தில் இருந்த மரம் கீழே விழுந்து விடாமல் அதிக மழையின் காரணமாக
காற்றின் காரணமாக. இல்லை, அன்றைக்கு நமது பொருள் வசதி கம்மியாக இருக்கலாம். அதற்காக அந்த நாளை தவிர்த்து விடலாமே தவிர செவ்வாய்க்கிழமை தான் கெட்ட நாள், ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல நாள், புதன்கிழமை பொன் தங்கம் கிடைத்தாலும் கிடைத்து விடலாம், பொன் கிடைத்தாலும் கிடைத்து விடலாம், ஆனால் புதன் கிடைக்காது. அந்த புதன்கிழமையில் ஏதாவது நல்ல காரியங்களை செய்யலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அவர்கள் மனதுக்கு அப்படி தோன்றுகிறது. அதன் பிரகாரம் நடந்து கொள்ளலாமே தவிர செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை என்று சொல்லுவது வரவேற்க கூடாது. அதாவது அது ஒதுக்கக்கூடிய நாளாக இல்லை. அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதனால் அன்றைக்கு சாப்பிடாமல் இருந்து விடுகிறோமா? இல்லை, செவ்வாய்க்கிழமை என்பதனால் ஒருவருக்கு மரணம் வருகிறது. அந்த மரணம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. இன்றைக்கு நாம் மரணத்தை சந்திக்கக்கூடாது என்று இருக்கிறதா? மரணம் அன்றைக்கு வராமல் போகிறதா? ததா ஒரு விதத்தில் இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு சரி தாத்தா. ஆண்டவன் படித்ததெல்லாம் செவ்வாய்க்கிழமையிலும் பல படைப்புகளை படைத்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை என்பதனால் அன்று எதையும் படைக்காமல் விட்டு விட்டாரா? இல்லை, செவ்வாய்க்கிழமை ஓகே செல்வங்களே, செவ்வாய்க்கிழமை என்பதனால் 7 நாட்களை இல்லை செவ்வாய்க்கிழமை தவிர்த்து விட்டாரா கடவுள்? இல்லை, நாம் தான் தவிர்த்து விட்டோமா? வாரத்தின் 7 நாட்களும் நல்ல நாட்கள் தான். நான் ஒரு காலேஜில் வேலை செய்து கொண்டிருந்தேன். காலேஜில் வேலை செஞ்சீங்களா தாத்தா? ஆம் செல்வங்களே, ஒரு அருமையான கல்லூரி, அதில் நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஒரு 3-4 சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது அது நடக்குது. இதுகளெல்லாம் என்னுடைய பாதுகாப்பில் இருந்தது. அந்த காலேஜுடைய ப்ரொஃபஸர் உரிமையாளர் சொல்லுவார், அசம்பிளியில் சில சமயத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது, எனக்கு பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை, அந்த நாளிலே தான் நான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவேன் அப்படின்றும் சொன்னார். அதுவும் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஓகே செல்வங்களே, உங்கள் விருப்பம் உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பதனால் அந்த நாளை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். செவ்வாய்க்கிழமை என்பதனால் வாகனங்கள் ஓடாமல் போய்விடுகிறது. விமானம் அன்றைக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இல்லை, கப்பல் தான் நிறுத்தப்பட்டு இருக்கிறதா? இல்லை, தொடர் வண்டி தான் நிறுத்தப்பட்டு இருக்கிறதா? அதான் இன்னும் நிறையா வெஹிக்கல்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்லினேன் தான். உங்களுடைய வீடியோ டைமிங் ஜாஸ்தி ஆகினே தாத்தா. நீங்கள் சொன்னதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை என்று அது என்ன தவிர்க்க கூடாது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஓகே தாத்தா, நன்றி தாத்தா. நாங்கள் செவ்வாய்க்கிழமை என்றோம் அது கெட்ட நாளா நம்ம கூட அதை ஃபாலோ பண்ணோமான்னு நினச்சிருந்தோம் தாத்தா. அப்படியெல்லாம் இல்லை சொல்லுங்களே. உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி குறைவாக இருந்தாலும் அந்த நாளில் அந்த காரியத்தை தவிர்த்து விடுங்க. அவ்வளவுதான். விருப்பமானால் எந்த காரியத்தையும் எந்த நாளிலும் செய்யலாம். புறப்படுங்க. நடடா ராஜா நடடா. தாத்தா, நான் என் பேர் ராணி தாத்தா. ஓகே, ராணி மகா ராணி. ஓகே தாத்தா, நான் வந்து மகாராணியா தாத்தா? ஆம் சொல்லுங்களே. கடவுள் படைத்த எல்லா பெண்மணிகளும் மகாராணி.
எஸ், அவங்க வீட்டுக்கு அவங்க குழந்தைகள் எல்லாம் ராணிகள் தான். அப்போ தாத்தா நீங்கள்? நானும் கூட ராஜா தானே, நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே. நீ தாத்தா, நீ யாரையும் விட்டு வைக்கவில்லை தாத்தா. ஓ, பெரிய கண்டுபிடிப்பு. உங்கள் கண்டுபிடிப்பை நான் பாராட்டுகிறேன். தாத்தா பாராட்டுகிறார்.